ஒரு பெண் பேசுகிறாள். அந்த பெண் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் மேல் ஒருத்தன் பற்றுக்கோட்டு வைத்து விட்டால் அவன் சகோதரனாக கூட இருக்கலாம், அல்லது மாமனாக இருக்கலாம், அல்லது கணவனாக கூட மாறலாம் என்று ஒரு தருதலை பெற்ற பெண்ணாக, அவள் ஒரு தரங்கட்ட பெண்ணாக, ஒரு தகுதி இல்லாத கணவனுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணாலே அந்த வாசகம் கேட்கப்பட்டது. தாய் தான் உலகத்திலே உயர்ந்த தெய்வம். தாயை தான் நம்ம தாய் மொழி என்கிறோம், தாய் நாடு என்கிறோம், இந்த மண்ணை கூட பூமாதேவி என்கிறோம். இப்படி போற்றி புகழக்கூடிய இந்த தாய் குலம் இன்றைக்கு கணவனும் தெரியவில்லை, உடன் பிறந்த சகோதரனும் தெரியவில்லை, யாரையும் தெரியவில்லை. யாயும் யாயும் யாராகிறோ, எந்தையும் உந்தையும் எம்முறை கேளிரோ, நானும் நீயும் எவ்வறியறிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடைத்தாம் நெஞ்சம் கலந்தனவே என்று ஒரு பாடல். 10 பாட்டு 8 தொகை நூல்கள், அதே போல தொல்காப்பியம் இலக்கண நூலாக இருந்தாலும் இந்த 10 பாட்டு 8 தொகை நூல்களிலே நம்முடைய காதல், வீரம், கொடை மூன்றையும் தான் பேசினார்களே ஒழிய, இந்த மூன்றுக்குத்தான் முக்கியத்துவம் தந்தார்களே ஒழிய, அது ஜாதிவாரி அல்லது தொழில் வாரியாக ஜாதி பிரிக்கப்பட்டதெல்லாம் பக்தி இலக்கியங்கள் வந்த பின்னாலே. நான் இன்று சொல்ல போகிற செய்தி ஆன்மீகமோ அல்லது பெரிய அறிவொளியோ இல்லை, இதிலே பெரும்பாலும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக என்னை பாதித்த காரணத்தினால் இதை சொல்லியே ஆக வேண்டும். நமக்கு பின்னாலே நம்மை பற்றிய அல்லது நம்முடைய சமுதாயம், மொழி, இனம் இதைகளை பற்றிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை செய்கிறோம். அதே நேரத்தில் நிறைய தமிழ் படித்தவர்கள், தமிழ் புலவர்கள், தமிழாய்ந்த பெருமக்கள் அத்தனை பேரும் என்னை விட மேலும் சிகரத்திலே படிக்கக்கூடிய அந்த பெருமக்கள் கூட வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தமிழை படித்தாலோ தமிழை தெரிந்து கொண்டாலோ என்ன லாபம் நமக்கு என்று அவர்கள் ஏதோ அது வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய இந்த சமுதாயத்திற்காக அதை பயன்படுத்தவில்லை என்பத பெரிய வருத்தத்தோடு இந்த நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன். அதற்கு மூல காரணம், கல் தோன்றி மல் தோன்றா காலத்திற்கே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று பேசுகிறோம். அதற்கு செம்மொழி அந்தஸ்து கூட பெற்றுவிட்டோம். எல்லாம் பெற்றிருந்தும் ஆனால் இதை இந்த பண்பாடு, கலாச்சாரம், மொழி இவைகளை பற்றிய செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறோமா என்று பார்க்கிற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இல்லை என்கிற செய்தி தான் நமக்கு வருகிறது. ஏதோ பாடத்திட்டத்திலே கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கொன்றுமாக சொல்லுகிறார்கள், அது மனப்பாட பகுதியாக இருக்கிறது, அதோடு முடிந்து போய்விடுகிறது. ஆனால் தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனம் இவைகளை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே அதிகமாக இருக்கிறது. நான் சொன்னேன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி என்று. அதற்கு காரணம், பக்தி இலக்கியங்கள் வருவதற்கு முன்னாலே தமிழ் இலக்கியங்கள் தான் இந்த நாட்டிலே மிக பிரபலமாக இருந்தது. அதற்கு ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது, மொழி எதெல்லாம் ஒரே இனம், தமிழ் இனம். அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இனத்திலே, தமிழ் இனத்திலே மொழி பேசப்பட்டது, வீரம் பேசப்பட்டது, காதல் பேசப்பட்டது, கொடை பேசப்பட்டது. இந்த மூன்றுக்குத்தான் முக்கியத்துவம் தந்தார்களே ஒழிய, பக்தி இலக்கியங்கள் வந்த பின்னாலே தான் அது ஜாதிவாரி அல்லது தொழில் வாரியாக ஜாதி பிரிக்கப்பட்டதெல்லாம் பக்தி இலக்கியங்கள் வந்த பின்னாலே. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய காலத்தில் அதிகப்படியாக நான் சொல்லுகிறது 10 பாட்டு 8 தொகை நூல்கள், அதே போல தொல்காப்பியம் இலக்கண நூலாக இருந்தாலும் இந்த 10 பாட்டு 8 தொகை நூல்களிலே நம்முடைய காதல், வீரம், கொடை மூன்றையும் தான் பேசினார்களே ஒழிய, அதிலே இன்னொரு முக்கியமான விஷயம், காதலிப்பது என்பதும் அது இப்போது இருக்கிற இந்த ஆதிசங்கரர் பிரித்த இந்த 4 வகை சமயத்தில் வந்த பிறகு இந்த ஜாதிக்காரன் அந்த பெண்ணை கூட்டிக் கொள்வதும் இதெல்லாம் குற்றமாக கருதப்பட்டது இந்த பக்தி இலக்கியங்கள் வந்த பின்னாலே தானே ஒழிய முன்னாலே அதெல்லாம் கிடையாது. அதுக்கு நான் சொல்லுகிறது, இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள் என்று 18 நூல்கள் இருக்கிறது. 10 பாட்டு 8 தொகை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஊங்கு பரிபாடல், கலித்தொகை, இப்படி சொல்லப்படுகிற இந்த 10 தொகை 8 தொகை நூல்கள் எல்லாம்
நம்முடைய காதல் வீரம் கொடையை பற்றி தான் பேசுகிறதே ஒழிய ஜாதி பற்றியோ மொழி பற்றியோ இனம் பற்றியோ பேசவில்லை. அதிலே குறிப்பாக நான் ஏன் இவ்வளவு ஆதங்கப்பட்டு இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது கங்க காலத்தில் இருந்தது, பின்னாலே மாறி போனது. கால ஓட்டத்திலும் அல்லது நாகரிகத்திலும் இது பண்பாடு கலாச்சாரம் மாறித்தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதற்கு என்ன ஒரு பெரிய பதிவு தேவை, இதுக்கு என்ன ஒரு கலாச்சாரம் தேவை என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது, நம்ம உலகத்திலே இன்னைக்கு உலகத்திலே கல் தோன்றா காலத்தில் மூத்த மொழி என்று சொல்கிற மொழி மட்டுமல்ல, இனமும் தமிழன் தான் முதல்ல தோன்றிய லெமூரிய கண்டத்தில் தோன்றிய இவன் தான் உலக நாகரிகத்துக்கு உலக நாட்டுக்கு பூரா நாகரிகத்தை சொல்லி தந்தவன் இவன் தான். அந்த தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நம்முடைய விஞ்ஞானம் வளர்ந்து அது ஃபேஸ்புக்கு இன்டர்காமு அது என்னென்னமெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த இந்த துறையில் போய் இன்றைக்கு பெண்கள் அதே போல் ஆண்கள் எல்லோருமே தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து நம்முடைய கலாச்சாரம் மொழி இனங்களை எல்லாம் மறந்து தரங்கட்டு போன வாழ்க்கையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. இது எதிர்காலத்தில் எப்படி போகுமோ என்கிற மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் இந்த பதிவை பதிகிறோம். அந்த பதிவுக்கு காரணம் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சமீபத்திலே ஒரு பதிவை பார்த்தேன். அது யூடியூப் அந்த இன்டர்காம் அது இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதில் ஒரு யூடியூப்பில் ஒரு பெண் பேசுகிறாள். அந்த பெண் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் மேல் ஒருத்தர் பற்றுக்கோட்டு வைத்து விட்டால் அவன் சகோதரனாக கூட இருக்கலாம், அல்லது மாமனாக இருக்கலாம், அல்லது கணவனாக கூட மாறலாம் என்று ஒரு தருதலை பெற்ற பெண்ணாக அவள், ஒரு தரங்கட்ட பெண்ணாக, ஒரு தகுதி இல்லாத கணவனுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணாலே அந்த வாசகம் கேட்கப்பட்டது. அதற்கு பின்னாலே என்னுடைய இரத்தமெல்லாம் கொதித்தது. சங்க இலக்கியத்திலிருந்து தமிழருடைய நாகரிகம் எப்படின்னா, தாய் தான் உலகத்திலே உயர்ந்த தெய்வம். தாய்க்கு பின்னாலே தான் மற்ற எல்லாருமே. தாயைத்தான் நம்ம தாய் மொழி என்கிறோம், தாய் நாடு என்கிறோம், இந்த மண்ணை கூட பூமாதேவி என்கிறோம். இப்படி போற்றி புகழக்கூடிய இந்த தாய் குலம் இன்றைக்கு கணவனும் தெரியவில்லை, உடன் பிறந்த சகோதரனும் தெரியவில்லை, யாரையும் தெரியவில்லை, ஆண் பெண் எப்படி வேண்டாமானாலும் வாழலாம் என்கிற நிலைப்பாட்டில் அந்த பெண் பேசியது என் மனதை ரொம்பவும் வருத்தியது, புண்படுத்தியது. அதனால் இந்த சேனலையோ அந்த யூடியூப்பையோ கவனிக்கிற இந்த பெருமக்கள் நம்முடைய வாழ்நாள் எதிர்காலம் எப்படி நாம் வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம் என்பதை ஒரு சில பதிவுகளை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். உங்களுடைய வரவேற்பு கிடைத்தால் நிறைய தமிழ் இலக்கியங்களை பற்றி, தமிழுடைய நாகரிகம், பண்பாடு, இந்த 10 பாட்டு 8 தொகை தொகை நூல்களில் இருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய வரவேற்பை பொறுத்து தான் அடுத்தடுத்த பதிவுகளை நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம், முதலில் எடுத்துக்கொள்வது காதலை எடுத்துக்கொள்வோம். காதல் எப்படி இருந்தது சங்க காலத்திலே என்று பார்த்தால், நம்முடைய அடிக்கடி எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு செய்தி, யாயும் யாயும் யாராகிறோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிரோ, நானும் நீயும் எவ்வறியறிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடைத்தாம் நெஞ்சம் கலந்தனவே என்று ஒரு பாடல். இந்த பாடலை நிறைய புலவர்கள் நிறைய கல்யாண வீடுகளில் பட்டிமன்றங்களே பேசுவார்கள். நானும் அது யாயும் என் தந்தையும் உன் தந்தையும் யாரோ தெரியாது, எங்க தாயும் உன் தாயும் சொந்தமும் இல்லை, நானும் நீயும் இதற்கு முன்னால் பார்த்து கொண்டதில்லை, இருந்தாலும் நாம் காதல் வயப்பட்டு கருத்தொறி பெற்று நம்ம திருமணம் செய்து கொண்ட பிறகு மழை நீரானது தூய மழை நீராக இருந்தது. எப்படி அந்த செம்மண் நிலத்திலே வந்தால் செவப்பு நீராக மாறுகிறதோ, அதே போல நானும் உன்னோடு கலந்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த பாங்கை இதை எல்லாரும் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது ஒரு முக்கியமான விஷயம், அதில் நம்முடைய கபிலர் எழுதுகிறார் ஒரு பாட்டில், அருமையான பாட்டு, குறிஞ்சி பாட்டு. அந்த பாட்டிலே சொல்லுகிறார், இது ரொம்ப முக்கியமான பாட்டு, அதனால தான் இதை நான் எடுத்தேன். அன்னாய் வாழி வேண்டன்னை நம்படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை குவலற்கிற மானுண்ட எஞ்சிய கழுவுளி நீரேன் என்று ஒரு பாடல். இது குறிஞ்சி பாட்டு, கபிலர் பாடியது, ஐங்குறு நூறு என்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய விளக்கம் என்னென்றால், அந்த அருமையான அழகுள்ள ஒரு பெண் பட்டு பாவாடை உடுத்தி தாய் வீட்டிலே
கொஞ்சி குழாவி அவளை பொன் போன்று வளர்க்கிறார்கள். அவளுக்கு பருவம் வந்தவுடனே ஒருவனிடத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவள் நிலம் பார்த்து நடந்த அந்த பெண் கணவன் வீட்டுக்கு சென்று அங்கே அவனோடு உறவாடி கழித்து தாய் வீடு வருகிறார். தாய் வீடு வருகிற போது இவருடைய தோழிகள் எல்லாம் அவளை மறித்து, அடாடாடா, அருமையாக இருக்கிற உன்னுடைய கணவன் எப்படி, உன்னுடைய ஊர் எப்படி, உன்னை எப்படி அன்போடு நடத்துகிறாளா என்றெல்லாம் கேட்டு அவளை தொந்தரவு பண்ணுகிறார்கள். ஆனால் அவளோ வாசலிலே கோலம் போட்டு கொண்டு எதையும் சொல்லாமல் அப்படியே மௌனமாகவே இருக்கிறார். இந்த மௌனத்தை கிளைப்பதற்காக அந்த பெண்கள் வேறு மாதிரியாக பேசுகிறார்கள். ஆமா ஆமா, தேவையில்லாத கல்யாணம், உன்னுடைய கணவர் சரியில்லையாம், உங்கள் ஊரில் தண்ணியும் கிடைக்காதாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழியிலே கலங்கல் தண்ணியும் கிடைக்குமாம், அந்த தண்ணியைத்தான் நீங்கள் பருக வேண்டுமாம். இப்படியெல்லாம் அவள் கிண்டல் பண்ண உடனே இவளுக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னையும் தன் கணவனையும் இழித்து கூறுகிற அந்த செய்தியை கேட்டவுடனே அவள் வெகுண்டு எழுந்து தோழிகளுக்கு சொல்லுகிறாள், ஆமாடி, நான் நம்படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உலை கூவர்க்கிறார் என்று சொல்கிறார். உண்மை, நீங்க சொல்வது உண்மைதான். நான் என் வீட்டிலே, என் தாய் வீட்டிலே பால் கூட பருக முடியாமல் அவருடைய உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்தேன். அப்படி என்னை பொன்போல வளர்த்தார்கள். ஆனால் என் கணவன் வீட்டுக்கு நான் சென்ற பிறகு அங்கே நீங்கள் சொல்வதை போல தண்ணீர் கிடைக்காதுதான். கொஞ்சமாக தூரத்திலே சென்று குடத்திலே முண்டு வருவது உண்மைதான். ஆனால் அந்த எங்கேயாவது தூரத்திலே போய் பார்க்க ஒரு மடுவிலே கொஞ்சமாக நீர் இருக்கும். அந்த நீரையும் நான் குடத்திலே முழுகுவதற்கு போகும்போது 2 மான்கள், ஆண்மான் ஒன்று பெண்மான் ஒன்று, அந்த நீரை பருகி கொண்டிருக்கும். ஆனால் கொஞ்சமாக நீர் இருக்கிற காரணத்தினால் ஆண்மான் பருகட்டும் என்று பெண்மானும், பெண்மான் பருகட்டும் என்று ஆண்மானும் பொறுத்திருப்பார்கள். 2 மான்களும் அந்த தண்ணீரிலே வாய் வைத்திருப்பார்கள், ஆனால் பருக மாட்டார்கள். ஆனால் அப்படியே 2 பேரும் தண்ணீர் குடித்ததாக பெருமைப்பட்டு கலைந்து போகும் அந்த தண்ணீரைத்தான் நான் எடுத்து வந்து நானும் என் கணவர் வருவனும், அவ்வளவு அந்த மானுடைய காதலுடைய அந்த நீரானதுதான் நானும் என் கணவரும் பெறுகிற அன்புடைத்தாம் நெஞ்சம் கலந்தனவே, அப்பேற்பட்ட பேரன்பு இந்த தண்ணீரிலே எங்களுக்கு கலந்திருக்கிறது என்று அந்த கவிதையை முடிப்பாள். அப்பேற்பட்ட உயர்ந்த தன்னுடைய கணவனையும் தன்னுடைய தாய் வீட்டையும் பெருமையாக சொல்லுகிற அந்த இலக்கியமும், அதே நேரத்தில் காதல் வயப்படுகிற இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். இனக்கிளியாம் கடிந்து ஓம்பும் புனத்து அயல் ஊசல் ஊர்ந்து ஆட ஒரு ஞான்று வந்தானை ஐய என்னை சிறிது ஊக்கு என்று கேட்க தையால் நன்று என்று அவனும் ஊக்க பொய் நழுவி பொய்யாக வீர்ந்தேன் அவன் மார்பில் மெய்யறிந்து ஏற்று எழுவேனாகில் மற்று ஒய்யென ஒன்குழாய் செல்க என பொன் கண்ணும் என்னும் கண்பின் அங்கன் உடையவன் அவன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த காதலிலே இருக்கிற, நான் முதலிலே சொன்னது ஒரு உயர்ந்த காதல், இரண்டாவது இருக்கிற காதல் இது. அந்த இது ஒரு கணவனை தேர்வு செய்து திருமணம் கொடுத்தவர்கள். ஆனால் இங்கே இருக்கிற இந்த செயலில் இருக்கிற இந்த காதல் எப்படி என்றால், ஒரு திணை தோட்டத்திலே ஒரு பெண் தினசரி அங்கே காவல் காக்கிறாள். அந்த ஒரு ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டே இருக்கிறாள். அந்த வழியாக ஒரு பெரிய ஆடவன் போகிறான். கட்டுமஸ்தான உடல், திரண்ட தோள்கள், தினவெடுத்த அப்பேற்பட்ட உடம்புக்கு சொந்தக்காரன். அவனும் இவளை பார்த்து கொண்டே போகிறான். ஒரு நாள் இப்படி போய் வருகிற போது ஒரு நாள் அச்சம் நாணத்தை விடுத்து அவள் உடனே இவனிடத்தில் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று அவள் இவனை வழியாக அவளை அழைக்கிறமா, வேண்டுமா வேண்டாமா என்று நிற்கிற பொழுது இந்த ஊஞ்சலை ஆட்டுவது போல ஐயா என்னை சிறிது ஊக்கு என்று கேட்கிறாள். ஐயா, இந்த ஊஞ்சலை கொஞ்சம் ஆட்டி விடுங்க என்று சொல்ல. இதோட அர்த்தம் பின்னாடி சொல்லுகிறேன். ஆட்டி விடுங்கள் சொன்ன அவள் எப்போது கூப்பிடுவாள் என்று காத்திருந்த இவனும் உடனே சென்று அந்த ஊஞ்சலை தன்னுடைய வலிமை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இழுத்து விடுகிறான். இந்த ஊஞ்சலானது இங்கிருந்து போய் விடுகிறது. இவளுடைய ஆசையும் தீர்ந்து விடுகிறது. இவள் சொன்ன வார்த்தைக்கு அவன் ஊஞ்சலை ஆட்டி விட்டான் என்கிற ஆசை தீர்கிறது. ஆனால் ஊஞ்சல் திரும்பி வந்த பிறகு இவனிடத்தில் என்ன கேட்பது? நான் உன்னை விரும்புகிறேன் அல்லது எதையாவது சொல்ல வேண்டுமா என்கிற அச்சத்தோடு அவள் திரும்பி வருகிற போது அந்த ஊஞ்சலிலே வருவது போல வந்து அங்கே இருக்கிற அந்த ஆடவனுடைய மார்பிலே சாய்ந்து விடுகிறாள். மார்பிலே சாய்ந்த உடனே அவனும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அந்த ஆடவனும் அவளை கட்டி அணைத்துக் கொள்கிறான். அப்போது கட்டி அணைத்து கொண்டு இந்த இருக்கிற அந்த சம்பவத்தை இந்த புலவன்
வர்ணிக்கிறான். மற்ற ஒய்யென ஒன்குழாய் செல்க என எண்ணும் பண்பின் அங்கன் உடையவன் என்று சொல்கிறாள். அதாவது இந்த பொய்யா போய மயக்கம் வர்றது மாதிரி அவன் உடம்புல விழுந்துட்டோமே, இதை அவன் தெரிந்து கொண்டால், நாம் பொய்யாத்தான் அவன் மேல விழுந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால், நம்மை தவறாக எண்ணுவார்களே, ஒரு தரங்கட்ட பெண்ணாக எண்ணி விடுவார்களோ என்கிற பண்பின் அங்கன் உடையவன், அப்பேற்பட்ட உயர்ந்த கொள்கை உடைய அந்த ஆடவனை அவள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறாள் என்பது காதலிலே காட்டப்படுகிற, நம்ம சங்க இலக்கியத்தில் காட்டப்படுகிற ஒரு காதல். சரியான பருவத்தில் ஏற்படுகிற அந்த காதலும் காதலியும் ஒரு காதலை எவ்வளவு பவ்யமாக அவர்கள் அதை கைக்கொள்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக நம்முடைய சங்க இலக்கியத்திலே காதலை பற்றி அவ்வளவு உயர்வாக சொல்லுகிறான். ஆனால் இன்று இந்த தரங்கட்ட பெண்களாலே யார் கணவன், யார் நமக்கு வேண்டியவன் என்று தெரியாமல் தருதலைகளாக வாழ்கிறார்கள் என்பதற்காக சங்க இலக்கியத்தில் இருக்கிற அந்த உயர்ந்த காதலை ஒன்று சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது, நம்முடைய வீரத்தை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். சங்க காலத்திலே வீரம் என்பது மிகவும் போற்றப்பட்டது. காரணம், போர்க்களத்திலே போர் நடந்து கொண்டிருக்கும் அந்த குதிரை வீரனோ யானையிலே ஏறி போர் செய்பவனோ போர்க்களத்திலே இறந்து போனால் அந்த யானையும் அந்த குதிரையும் திரும்பி அரண்மனைக்கு உள்ளே போகாமல் புறக்கடை நின்றது என்று சங்க இலக்கியத்தில், பின்னாலே நிறைய பாடல் இருக்கு, எல்லாமே சொல்லுகிறேன். அந்த புறக்கடையிலே நிற்குமா அந்த அந்த குதிரைக்கும் அந்த யானைக்கும் இருக்கிற அந்த கௌரவம், தன்னுடைய நான் ஏற்றி சொன்ன நம்முடைய தலைவன் இறந்து போனான், நமக்கு இந்த அரண்மனைக்கிலே செல்வதற்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு புறக்கடை நின்று வெளியிலே நின்று அப்பேற்பட்ட இதை பேசக்கூடிய, அப்பேற்பட்ட வீரத்தை பேசக்கூடிய நம்முடைய மண் அழகு. அதிலே ஒருவன் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு போகிறான். ஒரு புலவன் போகிற போது அங்கே ஒரு பெண், அரண்மனையில் இருக்கிற அந்த இளம்பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். அவள் குடிப்பதை பார்த்த உடனே இந்த புலவனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. நம்முடைய பாண்டிய மன்னனுக்கு இந்த பெண்ணை நாம் பேசி முடித்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும், இவள் பேரழகியாக இருக்கிறாள், கண்டிப்பாக இவளை நாம் பேச வேண்டும் என்று இவன் நினைக்கிற போது இவன் சென்று அங்கே அரண்மனையில் இருக்கிற அந்த அரகவை புலவர்களிடத்தில் விவரத்தை சொல்லுகிறான். அப்போது அந்த புலவர்கள், பாண்டிய நாட்டிற்கு சோழ நாட்டு பெண்ணா, அதெல்லாம் முடியவே முடியாது என்று சொல்லி அவன் இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை அந்த புலவன் சொல்லுகிறான். கோரத்துக்கு ஒப்போ கணவட்டம் அம்மானை, கூறுவதும் காவிரிக்கு வைகையோ அம்மானை, ஆருக்கு வேம்பு நிகர் ஆகுமோ அம்மானை, ஆதித்தனுக்கு நிகர் அம்புலியோ அம்மானை, வீரர்க்கு ஒரு வீரன் மீனவனோ அம்மானை, வெற்றி புலிக்கொடிக்கு மீன்கொடியோ அம்மானை, ஊருக்குள் உறந்தை கொற்கையோ அம்மானை, ஒக்குமோ சோநாட்டிற்கு பாண்டிய நாடு என்று கேட்கிறான். இதுல இருக்கிற அர்த்தம் மிக உயர்ந்த அர்த்தம். அதாவது கோரத்துக்கு ஒப்போ கணவட்டம் அம்மானை என்று சொல்கிறான். கோரம் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய குதிரைப்படைக்கு சமமானதோ உங்களுடைய கணவட்டம் என்கிற அந்த படை, அந்த குதிரைப்படை இதற்கு ஈடாகுமா? கூறுவதும் காவிரிக்கு வைகும், என்னாலும் வற்றாத ஜீவநீதியாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காவிரி எப்போதாவது ஒரு தடவை வருகிற இந்த வைகைக்கு நிகராகுமா? ஆருக்கு வேம்பு நிகராகுமோ? எங்களுடைய வேப்ப மாலைக்கு நிகராக வேம்பு உங்களுக்கு நிகராகுமா? ஆதித்தனுக்கு நிகர் அம்புலி ஆகுமா? எங்களுடைய மன்னனுக்கு தலையிலே சூடி இருப்பது பிறைச்சந்திரன், ஆனால் அம்புலி உங்க தலையில இருக்கிறது சூரியனுக்கு சம்பந்தம். அதுவும் இதுக்கு ஒக்காகாது. வீரருக்கு ஒரு வீரன் மீனவன் எந்த காலத்திலும் மீன்பிடிப்பானவளை வீரனாக மாட்டான். வீரருக்குள் ஒரு வீரன் மீனவனோ அம்மானை, வெற்றி புலிக்கொடிக்கு மீன் கொடியோ அம்மானை, எங்களுடைய கொடி புலிக்கொடி, உங்களுடைய கொடிய மீன் கொடி, ஊருக்குள் உறந்தை கொற்கையோ, எங்களுடைய தலைநகரம் உறந்தை, உங்களுடைய தலைநகரம் கொற்கை, ஒக்குமோ சோநாட்டிற்கு பாண்டிய நாடு என்கிறான். இந்த எங்களுடைய பெருமை மிகுந்த இந்த சோழ நாட்டிற்கு நிகர் பாண்டிய நாடு ஆகாது என்று அவன் பறைசாற்றுகிறான். உடனே பாண்டிய நாட்டில் இருந்து போன புனவன் அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. என்னடா எங்களை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுகிறாயா? இதோ பார், திருநடுமால் அவதாரம் சிறுபுலியோ அம்மானை, சிவநெறியில் ஏறுவதும் செங்கதிரோ அம்மானை, ஒரு முனிவன் நேரியிலே உரை தெளிந்தது அம்மானை, ஒரு முனிவன் நேரியிலே உரை தெளிந்தது அம்மானை, ஒப்பரிய விளையாட்டு உறந்தையிலோ அம்மானை, கரையெதிர் ஏடேறியது காவிரியோ அம்மானை, கடிபகைக்கு தாதரியம் கண்ணியோ அம்மானை, பறவை பணிந்ததும்
சோழன் பதந்தனிலோ அம்மானை, பாண்டியனார் பராக்கிரமம் பகரெளிதோ அம்மானை. இதுல என்ன சொல்றான்னா, திருநெடுமால் அவதாரம் சிறுபுலி அம்மானை. உங்களுடைய புலிக்கொடி என்று சொன்னாயே அது அல்ல, திரும நெடுமால் அவதாரம். நெடுமால் என்கிற இந்த பெருமாளுக்கு அவதாரம் புலி அல்ல, அவன் பெரிய உயர்ந்தவன் என்று சொல்கிறான். சிவன் முடியில் ஏறுவதும் செங்கதிரோ, சிவன் முடியில் இருப்பது எங்களுடைய பிறைச்சந்திரனுடைய, உங்களுடைய சூரியன் கிடையாது. ஒரு முனிவன் தேரியிலே உரைந்த, அதாவது பொதிகை மலையிலே தான் அகத்தியனுக்கு தெளிவு பிறந்தது. ஒப்பரிய விளையாட்டு உறந்தையலோ, அதாவது திருவிளையாடல் 63 திருவிளையாடல் நடந்தது எங்களுடைய மதுரையிலே தானே ஒழிய உறைந்திலே இல்லை. கரை எதிர் ஏதேறியது காவிரி அம்மானை. இங்கே சமண முனிவர்கள் ஏடேறியது என்று சமண முனிவரும் இந்த சைவர்களும் ஆற்றிலே ஓலை எழுதி விழுகிற பொழுது கரையேறி ஏடு வந்து ஏறி சென்றது. இந்த ஏழை ஓலை வந்து தண்ணீரை எதிர்த்து சென்றது எங்களுடைய மதுரையிலே என்று சொல்கிறார். கடிபகைக்கு தாதிரியம் கண்ணியோ, ஒரு பேய் பிடித்து விட்டால் உங்களுடைய இதை வைத்து விரட்ட முடியாது, எங்களுடைய வேப்பம் மாலையை வைத்துத்தான் விரட்ட முடியும் என்று சொல்ல. பறவை பணிந்ததும், பறவை என்கிறது கடல் நீர், அந்த கடல் நீர் வந்து சோழன் பதத்தில் இல்லை, எங்களுடைய பாண்டியனுடைய பாதத்திலே தான் பணிந்தது. இவ்வளவு பெருமை மிகுந்த பாண்டியனாருடைய பராக்கிரமம் இந்த நாட்டிலே பகரெளிதம்மானை என்று வீரத்தை பற்றி, சோழனுடைய வீரத்தை பற்றி அந்த புலவனும், பாண்டியனாருடைய வீரத்தை பற்றி அவனும் நிறைய பேசி இருக்கிறார்கள். இன்னும் பல பல செய்திகள் அடுத்த கட்டங்களில் சொல்வோம். அதே போலவே தான் இந்த காதலை சொன்னேன், வீரத்தை சொன்னேன். அடுத்ததாக இருப்பது கொடையை சொல்ல வேண்டும். இந்த அது மூன்றும் தான் நம்முடைய சங்க இலக்கியத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் போற்றி பேசப்பட்டது. நான்காவதாக கற்பு வந்தது. இந்த கற்பை பற்றி பின்னாலே பேசிக்கொள்வோம். இப்போது இந்த கொடையை பற்றி நாம் பேசியாக வேண்டும். தஞ்சையிலிருந்து ஒரு பெரிய புலவர், அற்புதமான புலவர். அவருக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். பெருஞ்சித்திரனார் என்கிற புலவர். அவர் நமது கும்மணவள்ளல் என்பவரை சந்திப்பதற்காக செல்கிறார். அவன் நிறைய புலவர்களை பாராட்டி அவர்களுடைய பரிசில்களை கொடுத்து, அவர்களை மன்னர்களை அவர்கள் பாராட்டி பாடுகிற பாடல்களை ரசித்து அது பொற்காசுகளை கொடுப்பான். இவருக்கோ பெரிய வறுமை, ஒன்றுமே பண்ண முடியாமல் வருத்தடுத்த புலவர்கள் சொல்கிறார், உன்னுடைய பெருஞ்சித்தனாரே, நீ குடும்பத்தோடு கஷ்டப்படுகிறாய், நீ சென்று குமணவள்ளலை சந்தித்தால் நிறைய பொற்காசுகள் தருவார், அதை கொண்டு நீங்கள் நன்றாக வாழலாம் என்று சொன்ன உடனே இவர் மனைவிக்கு மக்களுக்கெல்லாம் உணவுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து விட்டு இவர் என்ன செய்கிறார், குமணவள்ளலை காண செல்கிறார். குமணவள்ளலை காண சென்ற போது இங்கிருந்து அரண்மனையிலே போய் பார்க்கிறார். குமணனுடைய தம்பி அமணன் என்பவன் நம்முடைய அரண்மனை சொத்துக்களை எல்லாம் வருகிற புலவர்களுக்கு இவர் அள்ளி கொடுத்து அரண்மனையை பூண்டியாக்கி விட்டார். இன்னும் வைத்திருந்தால் அரண்மனையே வேறு வசம் போய்விடும். எனவே இவரை பிடித்து கொன்று தலையை கொண்டு வாருங்கள் என்று அவன் கட்டளையிட்டு விடுகிறான், அவன் தம்பி. இதற்கு பயந்த குமணவள்ளல் அங்கிருந்து தப்பித்து காட்டுக்குள்ளே போய் தஞ்சமடைந்து விடுகிறார். காட்டுக்குள்ளே தஞ்சமடைந்திருக்கிறார். அங்கே ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் அரண்மனையிலே இந்த செய்தியை கேட்ட உடனே, ஐயோயோ, இப்பேற்பட்ட நிலையில வந்து விட்டோமே என்று நேராக சென்று காட்டிலே அவரை சந்திக்க இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். இதை குமணவள்ளலும் அவரை பார்த்து விடுகிறார். பார்த்த உடனே நீண்ட நாளைக்கு பிறகு அவரை அழைக்கிறார். ஐயா, நீங்கள் யார்? யாரை தேடி வந்து இந்த கானகத்திலே அலைகிறீர்கள் என்று சொன்ன உடனே, ஐயா, நான் புரஞ்சித்திரனார் என்கிற புலவன், தஞ்சையிலிருந்து வருகிறேன். ஆனால் இந்த கும்மணவள்ளல் ஐயாவை பார்க்க வந்தேன். அவர் இந்த கானகத்திலே வந்து இருப்பதாக அங்கே நாட்டு மக்கள் சொன்னார்கள். அவரை பார்த்து பாடி பரிசில் வாங்கி சென்றால் என்னுடைய வறுமை நீங்கும் என்று சொல்லி அவரை பார்க்க போகிறான். அப்போ இவர் கட்டி அணைத்து கீழே கூப்பிட்டு அலைந்து, அந்த கும்மணவள்ளல் நான் தான் ஐயா, இந்த அரண்மனையில் இருக்கிற காலத்தில் நீ வந்திருந்தால் நிறைய பொருளை தந்திருப்பேன், இந்த நேரத்தில் வந்திருக்கிறாயே, என் தம்பி என்னுடைய தலை கொண்டு வந்தால் பரிசு தருகிறேன், 10,000 பொன் தருகிறேன் என்று பரிசு அளித்திருக்கிறான் என்று சொல்லி அதற்கு ஒரு பாடலை அற்புதமாக சொல்லுகிறான். இந்த குமணவள்ளல் இந்த பெருஞ்சித்திரனார் புலவர் பாடுகிறார். ஆடரி படர்ந்த கோடுயுர் அடுப்பில் ஆம்பி பூப்ப தேம்பு பசி உழல இல்லி தூர்த்த பொல்லா முலை சுவை தூர்தும்
பால் காணாது குழவி தாய்முகம் நோக்க, தாய் என்முகம் நோக்க, நான் நின்முகம் நோக்க வந்தனன் குமணா என்கிறார். இந்த பாடலில் இருக்கிற அற்புதமான இலக்கிய செறிவு பாருங்கள். ஆடரி கடந்த கூடுயிர் அடுப்பில் தினசரி பூத்து குலுங்கி நிறைய பால் பதார்த்தங்களை பருகிய அந்த அடுப்பில், ஆடரி படர்ந்த கூடுயிர் அடுப்பில் ஆம்பி பூப்ப, ஆம்பி என்றால் பூனை படுத்திருக்கிறது ஐயா. அந்த அடுப்பு பால் சோறும் தேன் சோறும் பொங்கலும் பொங்கி எடுத்த அந்த அடுப்பிலே இன்றைக்கு வறுமையின் காரணமாக பூனை படுத்திருக்கிறது. அடுப்பிலே பூனை படுத்திருக்கிறது என்று சொல்வார்களே, அந்த மாதிரி பூனை படுத்திருக்கிறது. தேம்பி பசி உழல, தேம்பி என்றால் என்னுடைய குடும்பம் வறுமையிலும் பசியாலும் உழந்திருக்கிற போது, இல்லி தூர்த்த பொல்லா முளைசொரு, என்னுடைய குழந்தையானது என்னுடைய மனைவியினுடைய மார்பை பாலுக்காக கொய்ந்து 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 வந்து சூப்புகிறது. ஆனால் பல நாள் பட்டினி கிடந்த காரணத்தினால் என் மனைவியினுடைய மார்பிலே பால் சுரக்கவில்லை. காரணம், அவள் தினசரி இந்த கீரைகளை வாங்கி கீரைகளை பிடுங்கி அதை தின்று அதை தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் இந்த குழந்தை அந்த மார்பை சுவைக்கிற போது பால் வரவில்லை. அந்த பால் வரவில்லை என்பதற்காக அந்த குழந்தை என்ன நினைக்கிறது என்றால், அம்மா பால் தராமல் ஒளித்து வைக்கிறாள் நமக்காக என்று அந்த ஏக்கத்தோடு அந்த தாய் முகத்தை பார்க்கிறது இந்த குழந்தை. அந்த தாயானவள், அட பாவி, இந்த குழந்தைகளை பற்றி இதற்கு சோறு போட முடியாத நிலைமையில் நீ இருக்கிறாயே, நான் என்ன செய்வது என்று அவள் என் முகத்தை பார்க்கிறாள். நான் மன்னா உன்னுடைய முகத்தை தேடி வந்தேன் சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஆழமான அற்புதமான இந்த கவிதை. தாய் என் முகம் நோக்க, நான் நின்முகம் நோக்கி வந்தனன் குமணா என்கிறான். அந்த வள்ளலும் சில மன்னர்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, பின்னாலே சொல்லுகிறேன். அவனும் திருப்பி சொல்கிறான், அந்த நாள் வந்திலை அருங்கவை புலவோய், இந்த நாள் வந்தனை நந்து என்னை அடைந்தாய், தலைதனை கொண்டு போய் என் தம்பிகள் நீ கொடுத்து விலைதனை பெற்று உன் வறுமை நோய் களைகுவே என்று சொல்லுகிறான். இங்கே ஒரு அற்புதமான இடத்தை பார்க்க வேண்டும். என் தம்பி என்னுடைய தலைக்கு விலை பேசி இருக்கிறான், 10,000 பொன் தருவதாக. நீ ஒரு புலவன், புலவனுக்காக நான் என் உயிராகிய உயிரை தந்து என் தலையை கொண்டு போய் குமணவல்ல அந்த அமணனிடத்தில் நீ கொடு, உனக்கு 10,000 பொன் தருவான். அதை கொண்டு போய் உன்னுடைய வறுமை நோயை, முதல்ல அந்த வறுமையை நோய் என்கிறான். பிணிக்கும் அதாவது நோய்க்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிணி என்பது வந்தால் போகாது, நோய் என்பது வந்தால் போய்விடும். அந்த பிணி என்பது இப்போ சக்கரை வியாதி இதெல்லாம் சொல்றாங்களே, கேன்சர், இதெல்லாம் அது பிணித்து கொண்டது, அது விடவே விடாது, மரணத்தோடு போகும். ஆனால் இந்த வறுமை என்பது நோய், இது பசி தீர்ந்தால் தீர்ந்துவிடும் என்பதற்காக உன் வறுமை நோயை தீர்த்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய தலையை வெட்டி கொடுப்பதற்காக வாளை எடுத்து அவன் கையில் கொடுக்கிறான். இந்த பெருஞ்சித்திரனார் என்பவர் வெட்கி தலை குனிந்து இதோ வருகிறேன் என்று சொல்லி நேராக சென்று ஒரு வாழை மரத்தினுடைய தூரை எடுத்து வெட்டி அதை குமரவள்ளலை போல செய்து அதிலே சோப்பு சாயங்களை பூசி, இதே உன்னுடைய அண்ணனுடைய தலையை கொண்டு வந்து விட்டேன் என்று அரண்மனையிலே கொண்டு போய் கொடுக்கிறான். தான் ஆட மறந்தாலும் தன் தசையாடும் என்பார்களே என்று சொல்லி, அடே பாவி, நான் ஒரு வார்த்தைக்காக சொன்னா என் அண்ணன் தனையை வெட்டி விட்டாயா என்று சொல்லி பெருஞ்சித்திரனாரை அவன் தண்டிக்க வருகிற போது அவன் உண்மையை சொல்லுகிறான். கட்டி அணைத்து காட்டிலே இருந்த தன் அண்ணனை அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்து இருவரும் உண்டாகிறார்கள். இந்த பெருஞ்சித்திரனார் புலவருக்கு நிறைய பொன் கொடுத்து மகிழ்ந்து வருகிறான். இது அந்த மன்னனுடைய கொடைத்தன்மையை பறைசாற்றுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதே போலவே இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற சக்தி முற்றத்து புலவர் என்று ஒருவர், அற்புதமான புலவர். அவரும் வறுமையின் காரணமாக மதுரை மன்னனை பார்த்து பரிசில் வாங்குவதற்காக போகிற போது இருட்டி விடுகிறது. ஒரு மண்டபத்திலே தங்கியிருக்கிறார்கள். அந்த மண்டபத்தில் கொஞ்சம் பசியாறுவதற்கு உணவு தருகிறான். படுத்து கிடக்கிற போது தன்னுடைய மனைவி மக்களுடைய நினைவு வந்து விடுகிறது. தூரத்தில் இருக்கிற சக்தி முற்றம் என்பது நம்முடைய சீர்காழிக்கு பக்கத்திலே இருக்கிற ஊர். அந்த ஊர்ல சக்தி முற்றம் இன்னமும் அங்கே இருக்கிறது. அந்த சக்தி முற்றத்தில் இருக்கிற அந்த புலவனும் மனைவியும் எப்படி இருக்கிறார்களோ, இந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ என்று அவன் நொந்து போய் என்ன செய்கிறான், மல்லாக்கப்படுத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாரை, 2 நாரை, கணவன் மனைவியாக இருக்கிற 2 நாரை அங்கே மேலே படுத்து போகிறது.
அது தென் திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தென் திசை நோக்கி போகிற இந்த நாரை இடத்துல அவன் தூது சொல்வதாக, நாரை விடு தூது என்று அந்த பாடலுக்கு பேரு. நாரை இடத்துல தூது சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் என்றால், நாராய் நாராய் செங்கால் நாராய் பணம்படு பனையின் கிழங்கு பிளந்த அன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய், நீயும் உன் மனைவியும் தென் திசைக்கு குமரியாடி வடக்குக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுற்றத்து வாவியுள் தங்கி நடைசுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியை கண்டு எங்கோ மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது போத்தி காலது கொண்டு மேலது தழியே பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனன் எனுமே என்று சொல்லுகிறான். இந்த பாடலில் இருக்கிற உட்பொருள் அற்புதமான செய்தி. நாராய் நாராய் செங்கால் நாராய் நம்முடைய அன்னம் விடுபோது, கிளி விடுபோது, இதெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. அதே போல இந்த சக்தி முற்றத்து புலவர் இந்த நாரைக்கு தூது வருகிறார். நாராய் நாராய் செங்கால் நாராய் பணம்படு பழங்கின் கிழங்கு பிளந்தன்னா பவளக்கூர்வ பனங்கிழங்கை பிறந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த அந்த நாரையினுடைய வாய் இருக்கிறதாம். பணம்படு கிழங்கின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய். எவ்வளவு அற்புதமான இந்த உவமையை காட்டுகிறார். நீயும் உன் மனைவியும் தென் திசைக்கு போய் குமரியிலே போய் நீராடி திருப்பி வடதிசைக்கு நீ வருகிற போது எம்மூர் சத்திமுற்றத்து வாவி, வாவி என்றால் குளம், இந்த சத்திமுற்றத்து குளத்திலே போய் இறங்கி என்னுடைய மனைவியை பார்த்து, வெங்கோன் மாறன் உன்னொன் மனைவியை உன் கணவனை நான் பார்த்தேன், அவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஆடையின்றி வாடையில் மெலிந்து, ஆடையெல்லாம் கிடையாது, வாடை காத்துல வந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி, கையாலே உடம்பு பூரா போத்தி இருக்கிறான், காலது கொண்டு மேலே அப்படியே சுருட்டிக்கிட்டு கிடக்கிறான். அது எப்படி இருக்கிறது என்றால் பாம்பு வேலைக்குள்ள ஒரு வட்ட வேலைக்குள்ள பாம்பு எப்படி சுருட்டி படுத்திருக்குமோ அப்படி படுத்திருக்கிறான் என்று கனைகூரல் பள்ளி. இந்த வீடு நான் எப்போது வருவேன் என்று என் மனைவி பள்ளி சொல்லுகிற அந்த சொல்லு இருக்கு பத்திகளா, அது என்ன கனைகூரல் பள்ளி என்று சொல்கிறான். இந்த நம்ம கவுளி சொல்லிருச்சு என் புருஷன் வந்துருவார்னு சொல்லுகிற அளவிற்கு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் என்னுடைய வீடு மழையில் நனைந்து சுவரெல்லாம் கரைந்து போயிருக்கும், அதுதான் அடையாளம், நீ போய் பார்த்து இப்படி இருக்கிறேன் என்று சொல்லு என்கிற வார்த்தையே அவனிடத்திலே இந்த நாரை இடத்திலே சொல்லுகிறான். இந்த நாரை போய் சொல்லுமா, இவன் சொல்லியதெல்லாம் சொல்லாது. ஆனால் இரவிலே நகர்வலம் வந்த அந்த மன்னன் இப்படியே வருகிறான். அந்த மண்டபத்துக்கிட்டே வந்து மாறுவேடத்தில் நிற்கிறான். இந்த புலவன் பாடிய செய்தியை கேட்கிறான். இப்பேற்பட்ட வறுமையா என்று அவனே போய் கட்டி பிடித்து தூக்கி குதிரை மேலே ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு கொண்டு சென்று அவனை பற்றி விசாரித்து பொன்பொருள் திரவியங்களை எல்லாம் கொடுத்து அவனை படை பட்டாளத்தோடு கொண்டு போய் சத்திமுற்றத்திலே விட்டு வாருங்கள் என்று சொல்லி அற்புதமான அந்த செய்தி இந்த கொடை வள்ளல்கள் அந்த காலத்திலே வந்திருக்கிறார்கள். நம்மோது இப்ப எடுத்துக்கொண்டால் ஒரு மன்னன் ஒரு கவிஞனுக்கு புலவனுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை தந்து தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழுடைய மரபுக்கும் தமிழுடைய மாண்பிற்கும் இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். இது சங்க காலத்திலே இருந்தது. நான் சொன்னது இந்த பக்தி இலக்கியங்களுக்கு வருகிறதுக்கு முன்னாலே ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை காதலிக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், அவருக்கு மாறுபாடு கிடையாது, அவனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இந்த வெறுப்பு அரசியல் கிடையாது. இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள் வந்த பிறகு வந்தது. அந்த காலத்திலே இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தது. வாழ்க்கை வாழ்ந்து 100 ஆண்டு காலம் தமிழருடைய வீரம், பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனம் அத்தனைக்கும் நாம் உயர்ந்து உலகளவில் நின்றோம். ஆனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பெண்கள் பேசுகிற இந்த யூடியூப், அந்த இன்டர்காம் இதெல்லாம் பார்த்து இன்றைக்கு சமுதாயம் கெட்டு சீரழிந்து கொண்டு போய் தாங்க முடியாமல தான் இந்த மாதிரி ஒரு பதிவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதிலே இந்த செய்திகளை பற்றி விருப்பப்பட்டால், உங்களுக்கு இது பிடித்திருந்தால், இன்னும் பல தமிழ் இலக்கியங்களில் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும், படித்திருக்கிறோம். ஆனால் யாரிடத்திலுமாவது சொல்லி இதை ஒரு 10 பேருக்கு, 1000 பேர் வேண்டாம், ஒரு 10 பேருக்காவது காதில் விழுந்து நம்முடைய இனம் மொழிக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறதா என்று நினைத்து பார்க்கிற உள்ளங்கள் இருக்கும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையிலே இந்த பதிவை
போட்டிருக்கிறோம். உங்களுடைய வரவேற்பு இருந்தால் இன்னும் அடுத்தடுத்த நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பற்றியும், நம்முடைய காதல்களை பற்றியும், வீரத்தை பற்றியும், கொடையை பற்றியும், அதே போல கற்பு நெறியை பற்றியும் மிகுந்த அளவிற்கு சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நல்லதந்த இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பெரும் ஆதரவு தந்து இவைகளை நீங்கள் பராமரிக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.